இப்பொழுது சங்கத்தின் சார்பாக நாமக்கல் என்கிறவர்களும் கௌரவித்து சார்பை அளிக்கிறார் டாக்டர் செல்லப்பா அவர்களும் மலபார் மெயின் என்கிற பிரதீப் குமார் அவர்களும். புரட்சி தலைவர் விழா இங்க இவ்வளவு பேரை வரவச்சு இவ்வளவு பெரிய அருமையான ஒரு விழா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு கடுமையா உழைத்த இந்த குழுவினர் அதற்கு தலைமை பொறுப்பேற்ற மலபார் சரி. அதாவது நான் பொதுவாக ஒன்று சொல்றேன், எனக்கு முதலில் திண்டுக்கல்ல ரொம்ப வந்தே ஆகணும்னு ஒரு கட்டளை நான் அன்பு தம்பி மலபார். அதாவது பாண்டிச்சேரி ஒரு கல்யாணத்துக்கு போனப்ப ஒரு சேர்ந்து இவர் வேலையிடம் ஒரு 3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி திண்டுக்கல்ல சிறப்பாக செய்யணும் வந்தேன். இப்போ அடுத்த முறையும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும். புரட்சி தலைவர் என்றாலே நேர்மை, நியாயம், தர்மம், நல்லவர்கள், எப்பயுமே புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் இதற்கு கட்டுப்பட்டவர்கள். சைதையார் அவர்கள் சொன்னார்கள், சைதையார் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் புரட்சி தலைவரை பற்றி அவர் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவர் இந்த புரட்சி தலைவருக்காகவே அது வாழ்ந்துட்டு. இதுல ஒரு முக்கியமாக கவனிக்கணும், 1900 அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு பிரச்சனை. கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மற்ற கட்சிகள் ஜெயிக்கல. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் ஜெயிச்சது. 1980 அந்த ஒரு விஷயம் சொன்னார். உண்மையை சொல்லப்போனால் அப்படியே நான் திருப்பி சொல்லலான்னு பார்த்தேன், சபை நாகரிகம் இல்லை. 1980 புரட்சி தலைவருடைய ஆட்சியை கலைச்சப்ப புரட்சி தலைவர் மக்களிடையே வந்தார். அந்த மீட்டிங் நான் நேரடியாகவே புரட்சி தலைவர் பேச நான் கேட்டேன். நாமக்கல்ல புரட்சி தலைவர் 20 அடி தள்ளி பேசிட்டு இருக்கிறேன். நான் தெரியும், சின்ன பையன், நான் கேட்டுட்டு இருக்கிறேன். 2 வார்த்தை தான் சொன்னேன். எடுத்த உடனே முதல் வார்த்தை, இப்போ நான் நேற்று இரவு 10 மணிக்கு வரதா இருந்தது, இன்னைக்கு காலையில் தான் 10 மணி 11 மணிக்கு நான் வரேன். கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் நீங்கள் எல்லாம் கடும் பணியில் நீங்கள் எல்லாம் இருந்து இதை பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் தலைவரே. நீங்கள் அந்த வார்த்தை சொல்லாததுக்கு மக்கள் கற்றுனாங்க. அப்புறம் டாக்டர் கலைஞர் அவர்கள் நேற்றுக்கு முதல் தினம் இதே மேடையில் பேசும்போது, நான் பாருங்கள் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேன், நான் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறேன். அவர் யார் புரட்சி தலைவர் சரியான நேரத்துக்கு வர முடியலன்னு பின்னல் எடுத்துட்டு போனதாக கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்கள் சொன்னதே வந்துடலாம், ஏன்னா யாருமே அவரை தடுக்கிறது இல்லையே, எந்த மக்களும் புரிஞ்சுக்கிறது இல்லையே. என்னை எங்க நீங்க விடுறீங்க, வர வழியெல்லாம் நிறுத்துறீங்க, ட்ரெயின் நிறுத்துறீங்க, கார் நிறுத்துறீங்க, எல்லாத்தையும் நிறுத்துறீங்க. அதுவும் சொல்லவும் கைத்தட்டம், பயங்கரமான கைத்தட்டம். உடனே புரட்சி தலைவர் அடுத்து சொல்றாங்க, தமாசுக்கு சொன்னேன், சீரியஸா எதிர்கட்சி தலைவர் வந்து இது ஒரு கிண்டலான ஒரு வார்த்தை, எனக்கு தனக்கு மட்டும்தான் கூட்டாளி அந்த வார்த்தை சொல்றாரு. இது வந்து நீங்க இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறுவிய அரசு 1977 என்னால் புதுப்பிக்கப்பட்டிருந்தார். 10 வருஷம் கழிச்சு அவர் என்னால் புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு 1977 ஓட்டு 5 வருஷத்துக்கு போட்டீங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக இப்ப இந்த ஆட்சியை கலந்து எலெக்ஷன் இருக்காங்க. நான் எங்க கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்காக நான் வரல. நீங்க 5 வருஷத்துக்கு எனக்கு உரிமை கொடுப்பீங்க, அதை 2.5 ஆண்டுகள்லயே என்னை கலைச்சிட்டாங்க ஆட்சியை. அதனால எனக்கு நான் ஊழல் செய்வேனா, என்னோட அமைச்சர்கள் ஊழல் செய்தார்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க எங்களுக்கு எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டு எங்களை தோக்கடிச்சீங்க. நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாதனால அவங்க திருப்பி சட்டம் சொன்னாங்க. எனக்கு நீங்க தான் 5 வருஷத்துக்கு உரிமை கொடுப்பீங்க, ஆனா 2.5 ஆண்டுகள் வந்து இதை பண்ணிட்டாங்க. நான் அதிகமா நல்ல சம்பளம் வாங்கிக்கிறேன், கதாநாயகன் நடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும். நான் திருப்பி சினிமாவுக்கே போய் நடிக்கணுமா, இல்ல மக்கள் தொண்டு ஆற்றணுமா, சினிமாவில் இருந்து போய் அங்கதான் நான் செஞ்சேன்.
இப்பயும் எனக்கு பதவிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நான் வேணும் விரும்புனீங்கன்னா அப்படின்னு சொல்லி நிறுத்தி நான் பார்த்தேன். தலைவரை விண்ணல் தலைவர் நெட்டலி ஓட்டுன்னு சொல்லலாம். 1980 இதே ஒரு சாதனை. இந்த சாதனை எந்த பொம்மனால முடியாது, அடுத்து நிறுத்த முடியும். அமெரிக்கா 1924 ஜெயிச்சார். அவர் சொன்னார், அதான் சைனியர் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகள் விடாமல் இடைவிடாது அவருடைய சரித்திரத்தை எந்த பொம்மனால் இனிமேலும் சரி இது எதிர்காலத்திலும் சரி அது முறியடிக்க புரட்சி தலைவர் ஒருவர் தான். அவருடைய உருவத்தில் அதான் ஒரு தமாசா கூட சொன்னார், புரட்சி தலைவர் மாதிரி உருவத்தில் நான் பெற்றுக்கிறேன், உள்ளத்தையும் பெற்றுக்கிறேன், ஆனா அவருடைய அந்த உடல் கட்டு அழகு அப்படிங்கிற சிறப்பு என்ன எனது முயற்சி இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதோ எல்லாம் நாமக்கல் இல்லைன்னா அது ஒரு மதிப்பு வச்சுருக்கேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு பணிவோடு நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மக்களுக்கு செல்வாக்கு. புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதயக்கணின்னு சொன்னார். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அனந்த நாயகி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அண்ணா முதலமைச்சராக இருந்தப்ப இந்த கேள்வி கேட்கிறாங்க, உங்களுடைய மருத்துவ செலவு யாருங்க, எவ்வளவு செலவு பண்ணுங்க, கட்சி பண்ணதா, நீங்க பண்ணீங்களா, அரசாங்கமா, இதெல்லாம் நாளை சொல்கிறேன்னு சொன்னாங்க. மறாவது நாள் காலையிலேயே அந்த கேள்வியெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த மற்ற சகோதர சகோதரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். அண்ணா அழகா சொன்னாங்க, சகோதரி அனந்தநாயகி அவர்கள் கேள்வி கேட்டீங்க, இது எனது பணமோ எங்கள் கட்சி பணமோ அரசாங்க பணமோ இல்லை, எனது தம்பி உழைத்து சம்பாதித்த பணத்தை எனக்காக 1,29,000 ரூபாய் பணத்தை கேட்டேன். 1,29,000 ரூபாய் 1967 என்ன வேலை சொல்றீங்க, 500 கோடிக்கு மேல போகும். உண்மையை சொல்றேன், 500 கோடி 1000 கோடி. புரட்சி தலைவர் அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை இந்த வார்த்தை. இப்ப சில விஷயம் பார்த்துருப்பீங்க, அவர் வாயில நான் பேரறிஞர் அண்ணாக்கும் மருத்துவத்திற்காக நான் பணம் கேட்டேன்னு சொல்ல. அதுதான் புரட்சி தலைவர். அவருடைய செலவு கூட பாருங்க, முறைப்படி இவரு கட்சிக்கு நன்கொடையை அளிச்சு கட்சி அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவருக்கு 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சார். இதெல்லாம் புரட்சி தலைவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முனிசிபாலிட்டி பைப் வேண்டாம், எனக்கு கிணறே போதும். வாழ்க்கையில ஒரு முதலமைச்சர் இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து காட்டினார். கூட பிறந்த அண்ணனுக்கு பதவி கொடுக்கல, கூட பிறந்த அண்ணன் பிள்ளைகளுக்கு பதவி கொடுக்கல. அண்ணா வாழ்க்கையில அவர் வாழ்நாள் கூட பிறகு அண்ணா அண்ணா அண்ணாவே வாழ்ந்தார். அவருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்காது தெரியுமா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டுல கடைசியில வரும் தொகையில வரும், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போடுறாரு. அதை அப்ப இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் சென்சார் பண்ணாங்க. மேடையில் திருவிக்காக போது மாற்றினாங்க. நல்லா பாருங்க, அதான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் முதல் டிஎம்கே கொடியா அவர் காமிச்சார். சைனியர் அவர்கள் சொல்றாரு, எம்ஜிஆர் கட்சி திமுகங்கிறதெல்லாம் அதை அரசியல் மேடையில் இல்லை, பொதுவாக சொல்றேன். புரட்சி தலைவரால் தான் புரட்சி தலைவரால் தான் அவர் முன்னணி பட்டதனால தான் 1967 ஆட்சி பெற்றார். அந்த நன்றி சில தேர்தல துரோகம் பண்ணதுனால 1971 அவர் 71 சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணி திருப்பி உட்கார வச்சார். சில தவறுகள் நடந்து தட்டி கேட்டாரு. சைனியர் போன்ற முக்கியமான நபர்கள் அவர் கூட இருந்தது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அவர் காலத்துல நம்மளாம் வாழ்ந்துருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். இன்றைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். நல்ல கருத்துள்ள வசனங்கள், கருத்துள்ள பாடல்கள் புரட்சி தலைவரால் அதான் அவர் வாயை சேர்த்தால் மட்டும்தான் அந்த அந்த பாட்டுக்கு உயிர். வேற யாரும் அதான் அந்த அறிவுரை சொல்றது கூட தகுதி வேணும். எல்லாரும் அறிவுரை எல்லாமே பேசிட முடியாது. அதுக்கு ஆண்டவரால் படைக்கப்பட்டவர் தான் புரட்சி தலைவர். இதனால் இவன் முடிப்பான் என்றால் அதனை அவர் கருதுகிறார். புரட்சி தலைவரால் மட்டும்தான் நல்ல கருத்துக்களை சொல்றது மட்டும் இல்ல, அவர் வாழ்ந்தார். அவருடைய 10 ஆண்டு காலத்தில் அவங்க எந்த சொத்து சேர்த்துல ஒண்ணு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட பயன்பட்டவர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் போயிட்டே இருக்கு. எனக்கு அது செஞ்சாரு, வீடு வாங்கி கொடுத்தாங்க, என்று அப்படி பண்ணாரு, எங்களை கண்ணீர் மீட்டாரு.
உழைக்கும் தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போட்டார். அவர் என்ன சாப்பாடு இருந்தாலும் அதே தான் சாப்பிடுவாங்க. எப்பயுமே அவர் தன்னுடைய வாழ்க்கையில பிறருக்குன்னே தான் வாழ்ந்துருக்காங்க. நம்மலாம் அதே மாதிரி தான். நம்ம புரட்சித் தலைவருடைய ரசிகர்களாலே நான் பல தடவை மேடையில் சொல்லியிருக்கேன், அவர்கள் நல்லவர்கள், அவர்களை நம்பி எந்த வேலையும் செய்யலாம். புரட்சித் தலைவருடைய நல்ல கருத்துக்களை இந்த சமுதாயம் எடுத்துக்கிச்சுன்னா நீதிமன்றங்களும் போலீஸ் காவல் நிலையம் தேவையே இல்லை. நமக்கு சமதர்மம், அதான் நான் சில ஒருத்தர் கூட நினைச்சாங்க, புரட்சித் தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம்னு நான் பேசிட்டு போறேன். என்னங்க நீங்க சமதர்மம் சமுதாயம் படைப்போம்னு சொல்றீங்க? சமதர்மங்கிறத வாழ்ந்து காட்டிட்டு போனார். அது ஒரு வழியை பின்பற்றுங்க. ஜாதி மதம் இல்லாத ஒற்றுமையா இருங்க. தலைவருக்கெல்லாம் படத்திலே சொல்லிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 ஜாதி, 4 ஜாதி, ஒரு பெண் ஜாதி. வாழ்க்கையில் அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு அதை நம்ம கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து அதை ஊட்டணும். அவர் சொன்ன மாதிரி அவருடைய நல்ல பாடல்களை டெய்லி ஒரு தடவை அந்த பாட்டை கேட்க வைக்கணும். குழந்தைங்க சிரித்து வாழ வேண்டும், பிற சிரித்து வாழ்கிறாங்க, நல்ல நல்ல பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் பல நல்ல பாடல்களை டெய்லி அவங்க கேட்கணும். அந்த பிள்ளைகள் எல்லாம் அதான் நல்ல வழியில வளர்க்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் நம்மளுடைய அதான் குறிப்பா 60 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாமே புரட்சித் தலைவருடைய அந்த தீவிர ரசிகர்களாக இருக்கிற முக்கிய காரணம் என்ன? 60 வயசுக்கு மேல இருக்க அத்தனை பேரும் புரட்சித் தலைவர் வெளியே இருக்கிறாங்க. எத்தனையோ அதிகார பதவியில் இருக்கிறவங்க கூட ரிட்டையர் ஆனவங்க கூட எத்தனை காலத்துல வந்தப்பா எனக்கு அவர் அப்படி பண்ணாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் வந்தப்ப அத்தனை உங்களுக்கு +1 +2 பியூசியில மாணவர்களை சேர்க்கறதுக்கு காலேஜ் 10வது நாள் +1 +2 என்ன அறிவு, என்ன மூளை. இன்னைக்கு அவர் அவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்ததில்லை. இன்னைக்கு வெளிநாட்டில் இவ்வளவு நம்ம ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே முடியாது. அவருக்கு போட்ட கடை கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் தன் தலைவர் சொன்னார். புரட்சித் தலைவர் எனக்கு வழிகாட்டி பெறப்படுகிறாங்க, பெருந்தலைவர் காமராஜர் எனக்கு தலைவர் சொன்னார். அந்த சத்துவத்தை விரிவுபடுத்தி காலத்தால் அழிக்க முடியாத சாதனை படைத்தவர் நம்ம புரட்சித் தலைவர். அந்த ஒரு நல்ல விழால இப்படி நான் கலந்துருக்கு காரணமா இருந்த இந்த எல்லாருக்கும் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பா மலபார் நம்ம விஷயம் எல்லாம் பேரு சொல்லேன் பேசுறதுக்காக நினைக்காதீங்க. காலம் முழுவதும் நம்மளுடைய இலக்கு லட்சியம் புரட்சித் தலைவருடைய கொள்கைகளை மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு அடிப்படையில ஒரு சபலம் ஏற்போம். நான் ரெகுலராகவே இவங்களால வச்சுட்டு பாடுற பாட்டு நமக்கு வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். அந்த பாட்டை போடுதான் மக்கள் முன்னாடி பாடிடுறேன். எல்லாம் நலத்திட்டங்கள் சொன்னீங்க, நினைவு பரிசு உண்மையா உழைச்ச தொண்டர்களுக்கு மக்களுக்கு நினைவு பரிசு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இந்த குழுவினருக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்த உங்களுக்கும் நன்றி, மனமான நன்றி. புரட்சித் நாமம் வாழ்க. இப்பொழுது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் விழா குழுவினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.
தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் நவநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல், அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.